ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்மளுடைய ஆரி கிளாஸ் ஃபிஃப்த்தில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் சொல்லியிருப்பேன், அது எப்படி கெனாட் போடணும், நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும், ப்ளஸ் அந்த டிசைன்ஸோட மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இது மட்டும் இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வாங்க பேக் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்னு தான் நான் சொல்லித்தரேன். பிகினர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புரிகிற வேலை நான் சொல்லித்தரேன். வாங்க. எப்போ போல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம நீடில் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்டில் தான் சொல்லித்தர போகிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் செயின் ஸ்டிச் எப்படி போடணுமோ அதே மாதிரி போட்டு பக்கத்தாலேயே ஒரு லாக் ஸ்டிச், அதாவது ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அங்கேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து மோடி ஒரு செயின் ஸ்டிச் அங்கேருந்து எடுத்து வந்து போடணும். நல்லா பாருங்கள், வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன், அதே மாதிரி தாங்க நீங்கள் போடணும். சரியா? எப்படி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டும் பக்கத்தாலேயே ஒரு வந்து லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து மறுபடியும் அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் இழுத்துட்டு வரணும். மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தாலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து வந்து லாங் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தாங்க போடணும். இது தாங்க பேக் செயின் ஸ்டிச்சஸ். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஸ்டிச்சஸ் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீடில் குத்தணும், கீழேருந்து த்ரெட்டை சுற்றணும், மேலே இழுக்கும்போது செயின் ஸ்டிச்சஸாக போடணும். செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிச்சையும் போட்டு மறுபடியும் அங்கேருந்து செயின்ஸ்லேருந்து சென்டர் பாயிண்டாக அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தாலேயே ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அங்கேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் இழுத்துட்டு வரணும். இப்படியே தாங்க இதே மாதிரி தான் பேக் செயின்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே பேக் செயின்ஸில் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் சொன்ன டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இதுவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. ஓகே, சரி, பாய்.